எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Thisfairytalelife. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக 100% ஃபன் கேரண்டி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த 5 minutes மேக்கப் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஃபைனலி இது வந்து எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு கேவலமாக ஒரு கேப் இருக்குது எனக்கு இந்த மேக்கப்புக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா. அதனாலேயே நான் வந்துட்டு உஷாராக வந்து ஒரு 5 minute மேக்கப் சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி பண்ணிட்டேன். இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு எனக்கு தெரியல. அந்த மேக்கப் பக்கம் நான் போய் பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். அந்த ப்ரஷஸ் இதெல்லாம் எந்த கந்தர் கோலத்தில் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என் மூஞ்சி எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஃபன்னாக இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்ல கேரண்டியாக நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் என் ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் அந்த பக்கமே போகிறதில்ல அப்படின்றதுனால அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்னால் வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அதனால தான் சரி நான் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம க்ளீனாவது பண்ணுவோம் ப்ரஷ் அப்படின்ட்டு நேற்றே நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரஷஸ்லாம் அதெல்லாம் காஞ்சிட்டு ஒரு ஓரமாக அப்படியே இருக்குன்னு வைங்களேன். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த 5 minute மேக்கப் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த டைமர் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து டைமர் வரும். நானும் டைமர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஆரம்பமே இப்படி வளருது. நானும் வந்துட்டு டைமர் ஆன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து முழுக்க அன்கட் வீடியோவாக இருக்க போகுது. அதனால தான் எனக்கு இன்னுமே வந்து பதறிட்டே இருக்குது. கேவலமாக நாக்கு ரோல் ஆனாலோ இல்லை பக்கத்து வீட்டில் நாய் குலைச்சாலோ தயவு செய்து வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது அன்கட் வீடியோ அப்படின்றதுனால முழுக்க அந்த 5 minutes வந்துட்டு நான் எப்படி தான் வந்து என் ஃபேஸை வந்து அலங்கோலப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற கண்கொள்ளா காட்சி நீங்களும் வந்து பார்க்க தான் போகிறீங்க வித்தவுட் எனி எடிட்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, டைமர் ஆன் பண்ணுறேன்னு சொல்ல பார்த்தீங்களா. நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது டைமர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் ஓட வைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நானும் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்குன்னு இருக்க ஃபோனில் டைமர் வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்குது, கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே பொழைச்சிக்கலாம் அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கு. சத்தியமாக தெரியல எந்த அளவுக்கு நான் முடிக்க போகிறேன்ட்டு. லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கிறது அப்படின்ட்டு மனசை தைரியப்படுத்திக்க வேண்டிதான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் நான் வந்து எவ்வளோ கூலாக இருக்கேன் பாருங்கள். நான் என்ன போடுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸ்க்ரீனில் வந்து நான் ஓரமாக போடுறேன். இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னே எனக்கு தெரியல. இன்னொரு கன்றாவியான விஷயம் என்ன தெரியுமா, என் மூஞ்சில் வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு பம்ப் இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே படாமல் எது இருந்தாலும் இது மேலே படாமல் தான் நான் போட்டுக்கிற மாதிரி பார்க்கணும். எந்த அளவுக்கு எது ஆக போகுதுன்னே தெரியல. இன்னும் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே போயிட போகுது. நானா இன்னும் க்ரீம்லேயே இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாக ஒரு பொண்ணு க்ரீம் போடுவா. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த பிம்பிள் இருக்குது அப்படின்றதுனால மக்களே நான் ஒரே ஒரு தெளிவான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் பக்கமே நான் போகிறதே கிடையாதுன்றது நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் வேண்டி இந்த 5 minutes மேக்கப் சேலஞ்சை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சரி, இது அப்படியே இருப்போம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சீலர் மட்டும் கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஐ மேக்கப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறங்க போகிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. நார்மலாக மேக்கப் வீடியோஸ்லலாம் இதெல்லாம் போட்டுட்டு டபக்குன்னு ஒரு ஸ்லைடு இப்படி போயிட்டு இது அப்படியே வந்துட்டு பிளெண்ட் ஆன மாதிரி வரும். இப்போ இது அன்கட் அப்படின்றதுனால ஐயோ 3 நிமிஷம் தான் இருக்குது. நான் வந்து செம கேவலமாக பண்ணுறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஓகேங்களா, ஆனால் இது எந்த அளவுக்கு போய் முடியுன்றது மட்டும் என்னால் யூகிச்சு பார்க்க முடியுது. ஐயோ, இதில் நான் ஃபெயில் ஆயிடுவேனா பாஸ் ஆகிடுவேனானே தெரியலையே. இந்த அளவுக்கு நான் எதுக்குமே நான் பயந்ததே இல்லை. பாருங்கள், உங்களுக்காக ஆடியன்ஸை வந்து ஃபன்னாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு காலத்தில் இறங்கியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஐயோ 2 நிமிஷம் தான் இருக்கா, தேவையில்லாமல் 5 நிமிஷத்தை எடுத்துட்டேன் போல். 7 நிமிஷமாக எடுத்துட்டேன். ஐயோ, இன்னேத்துக்கு பார்த்து இது ஓப்பன் ஆகி தொலைய மாட்டேங்குதே.
எங்கேயா போச்சு அந்த பிளெண்டிங் ப்ரஷ்? லைட்டாக அப்படி நம்ம வந்துட்டு ஐ ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சு. நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னத்துக்கு இதெல்லாம் சரி பண்ணுது. இதுக்கு தான் ரொம்ப நேரம் சும்மா இருப்ப. அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கு. வாழ்க்கையில் இந்த 5 நிமிஷம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் நான் நினச்சே பார்க்கல. ஐயோ, சத்தியமாக நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கே தெரில. ஆனால் ஏதோ பண்ணுறேன். 50 செகண்ட் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. கேவலமாக அசிங்கமாக அதான் 7 நிமிஷம் அப்படின்றத எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோம். 5 நிமிஷம் மக்களே கிடைச்சா நமக்கு இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஓகே, நாட் பேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் இதில் வந்து 5 நிமிஷம் போயிடுச்சு. சத்தியமாக தெரியல. நான் வந்து நிறைய ப்ளஷ் எல்லாம் போடணும் அப்படின்லாம் நினச்சேன். எதுவுமே நான் பண்ண ஒழுங்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இது எனக்கு அப்படியே பெரிய இவ மாதிரியான டயலாக்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம், செம்மையாக 5 நிமிஷம் தான். நம்மளுக்குலாம் ஐலன்லாம் வைக்கலாம் 2 செகண்ட்ஸில் வந்துடும். அப்படி ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். 5 நிமிஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்டேஷன் போடாமல் எதுவுமே பண்ணாமே இந்த 5 நிமிஷம் பத்தலை. இப்போ நான் பண்ணியிருக்கேன் மேக்கப்பு. நான் மேக்கப்புன்னு சொல்ல முடியாது. எங்கேயாச்சும் வந்து வெளில போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், அங்கே போகிறோம் அப்படின்னா இந்த லுக் வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்தேன். இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. நான் ஆக்சுவலி ப்ளஷ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தெரியுமா. இந்த பிம்பிள் இருந்தாலும் பரவாயில்ல, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ளஷ் எல்லாம் போட்டு அழகாக நம்ம மூஞ்சை வந்து அழகுபடுத்தலாம் அப்படிலாம் நினச்சிருக்கேன். முடியலை என்னால். இவ்வளோதான் முடிஞ்சுது. ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் கூட சொல்லலாம் தான் நினச்சேன். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டைமர்லாம் வச்சு வருதா அப்படின்ட்டு. அதாவது வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 மினிட்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அந்த பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டெல்லாம் பேசி வச்சுருந்தேன். ஆக்சுவலி எழுதி வச்சுருந்தேன். பேசி கிடையாது, வாய் உளருது. லிஸ்ட்டெல்லாம் வந்து எழுதி வச்சுருந்தேன் என்னெல்லாம் வந்து பேசணும் அப்படின்ட்டு. அதாவது இந்த 5 நிமிஷத்தில் கிடையாது, இன்ட்ரோ அவுட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மரண கொடூரமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ஓகே, நம்ம ஏதோ வந்து பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபன்னாக வந்து போயிருக்கோம் நம்புகிறேன். ஏன்னா இது எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் இப்படிலாம் எழுதி வச்சு பண்ண முடியாது நம்மளால். ஓகேங்களா? நேச்சுரலாக என்ன வருதோ அதெல்லாம் பேசி என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன்.
கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வீடியோஸ் போட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் என்னன்னா இப்படி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. என் திங்ஸ் எல்லாம் அப்படியே செத்தறி விட்டுட்டேன். இந்த க்ரீமு இந்த இது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. பட் ஓகே ஃபைன், நாட் பேட் தான் நம்மளோட லுக்கு. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன், உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அவங்க எல்லாமே இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். There's not much to do when all I can is thinking about you.